ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சைனாக்கு கிளம்பி இருந்திருப்பா. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் செக்கிங் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஹீரோவும் பின்னாடி தான் நிற்கிறான். ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் கையை கொடுத்தான். அவள் லக்கேஜை மட்டும் தள்ளி விட்டுட்ருக்கான். டேக் கேர், உடம்பு பார்த்துக்க அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. அப்படியே திரும்பி ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவளும் கேட்குறா, ஹீரோ என்ன பண்ணிகிட்ருக்கான், நல்லா தானே இருக்கான்? இல்லை, அவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே தான் இருக்காங்க, வேறு எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு. ஸோ இவளுக்குள்ளே இருக்கிற அந்த டவுட்டை கேட்குறா. நீங்கள் 2 பேரும் நல்லா தானே லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஹீரோ லவ் பண்ணும்போது இன்னொரு பர்சனை நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க அப்படின்னு. நான் இதை யார்கிட்டையுமே சொல்லலை, உங்ககிட்ட தான் சொல்கிறேன். எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வேற ஒரு பையனை லவ் பண்ணுவேன் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்துட்டு பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து குடிச்சிட்ருக்கா. அந்த பாருக்கு தான் வந்துட்டுருக்கா. எப்போவுமே தூரமாக நின்று தான் பாப்பா. இன்னைக்கு தைரியம் வந்துருச்சா என்னன்னு தெரில. ஹீரோக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்ருக்கா. அவனுமே அரை போதையில் தான் இருக்கான். இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கான், என்னம்மா எப்போவுமே தூரத்தில் நின்று தான் வாட்ச் பண்ணுவேன், இன்றைக்கி நம்ம அதிசயமாக பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க. அப்போது உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நீ என்னைக்கு இங்கே வர ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. எனக்கு நீங்கள் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான சொல்யூஷன் தெரியும். அப்படியா, என்ன சொல்லு அப்படின்ட்டு. அழுதுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்து அழுதுருங்க, அப்போ தான் நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க அப்படின்னு. பரவாயில்லையே, நீ குடிச்சா நல்லாவே பேசுறியே அப்படின்னு. ஸோ 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. கடைசியாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறா. எல்லாமே பிளர்ராக தெரியுது. என்னடா இது எல்லாமே பிளர்ராக தெரியுது அப்படின்ட்டு கண்ணாடிலாம் எடுத்து போட்டுட்ருக்கா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ சோபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கா ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவங்க இருக்கா, நம்ம எங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஹீரோவுமே கண் முழிச்சு பார்க்குறான். கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்னு. ஆமாம், நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. நேற்று நல்லா குடிச்சிட்டு வாமிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான் உன்னை இந்த ஹோட்டல் ரூம் கொண்டு வந்து தங்க வச்சேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே வெயிட் பண்ணுறான். இவளுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட காலேஜில் படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர்த்தையும் பார்த்துட்றாங்க. அவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அது, இவங்க 2 பேரும் ரூம்குள்ளேருந்து வந்துட்டுருக்கானுங்க, சரியில்லையே அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா சைக்கிளில் உட்கார வச்சு ஹீரோயினை காலேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையும் வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஆஃப்டர்நூன் போல் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்காக கேன்டீன் வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் டேனு, நம்மளும் டேன்னே வச்சுக்கரலாம். அப்போ சுற்றி இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா காசிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணாங்களாம்ப்பா அப்படி இப்படின்ட்டு. ஸோ இந்த டேனுக்கு தான் கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்கு. இவங்க நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணீங்க அப்படி இப்படின்ட்டு சும்மா இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீ காதில் வாங்காத அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைனா வந்துட்டா. அப்போது ஹீரோட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, என்னோடய சார்ஜரை நீ பார்த்தியா அப்படின்னு. நான் ஒன்றும் பார்க்கல, நீனே தேடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ சொல்லிவிட்டு அவனோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே டெலீட் பண்ணி விட்றா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜருக்கு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ ஹீரோன்ட்ட பேசணுமே அப்படின்றதுக்காக வேணுக்குனுமே கேட்டுருந்துருப்பான் போல். அந்த சார்ஜரை வெடுக்குன்னு பிடிங்கிட்டு ரொம்பவே கடுப்பாங்க வந்து போயிட்டுருக்கேன். ஸோ மறுநாள் போல் ஹீரோயினாக அந்த வாங் வந்து கூப்பிட்டு விடுறாங்க. போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நம்ம ஏர்போர்ட் போகணும், ஏன்னா அந்த இன்ஜினியர் வந்து வராரு அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இன்ஜினியர், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அப்படியே நார்மலாக பேசிட்டு யதார்த்தமாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா. ஹீரோ லக்கேஜோடு வந்துட்டுருக்கான். அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ அந்த வாங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு போல். ஸோ ரொம்ப நல்ல விதமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே டின்னருக்காக வெளியே வந்திருக்காங்க. இந்த வாங்குக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஸோ 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் வெளியே போயிடுறாங்க. ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்காக என்னோடய அக்கௌண்ட்டை வீசாட்லேருந்து டெலீட் பண்ண அப்படின்னு. ஆமாம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி என்னாக போகுது, அதனால தான் டெலீட் பண்ணேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி, உன்னோட நைட் ட்ரெஸ்ஸை என்னோடய ரூம்லேயே விட்டுட்டு போயிட்ட, அதை தூக்கி போட வேண்டியதானே, முன்னாடியே நீ சொல்லியிருந்துருக்கலாம், இப்போ நான் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன், ஸோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு.
அந்த நேரம் கரெக்டாக அந்த வாங்க உள்ளே வந்துட்டுருக்காங்களா, உனக்கு இவ்வளோ தெரியுமா, இவளுமே உன்னோட டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீ இவளை உன்னோட ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிறியா அப்படின்னு. ஹீரோயின் இப்போ தான் மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சிருக்கா. ஹீரோவும் ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஏன்னா ஹீரோ வந்து இவங்களோட ஃபீல்டில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டு. ஸோ இவனோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கரலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி இவனோட பேச்சப் ஆகணும் அப்படின்ற தாட்லாம் அவளுக்கு கிடையாது. இந்த வாங் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் கோர்த்து வர மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அவர் இப்போ உன்னோட மென்டார். ஸோ நீ வந்துட்டு சேர்ஸ் எல்லாம் பண்ண அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சரி பெரிய மனுஷி சொல்லுதே அப்படின்றதுக்காக கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தா, இங்கே பாரு கிளாஸ் எம்டியாக இருக்குது, அதனால் நீ மட்டும் குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு குடிச்சிட்ருக்காளா. இந்த வாங்க சும்மா இல்லாமல் அவனோட கிளாஸை போய் ஃபில் பண்ணி விடுமா அப்படிங்குது. ஸோ இவளும் போயிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறக்காமல் வீசாட்டில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கோ, இதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல, நீ வேணான்னு சொன்ன பாரு கடவுளாக செட் பண்ணி விட்றான் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா அந்த கோடு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு அமைதியாக போய் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே மெசேஜ் பண்ணுறான். நீ வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் அக்செப்ட் பண்ணி ஆட் பண்ணிட்ட அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக உட்காந்துட்ருக்கா. எல்லாம் நேரம்டா அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் 3 பேர் பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த வாங் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, ஆமாம் உன்னோட பிளாக்கு எது எனக்கு தெரியலையே அப்படின்னு. அவன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தில் சொல்லிகிட்ருக்கா, அந்த பிளாக் தான் அப்படின்னு. அந்தம்மா அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குது. உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே அவர் அட்ரஸ் சொன்னார், அதனால தான் அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்றான். சாரிப்பா கொஞ்சம் தூங்கிட்டேன், எனக்கும் புரியுதுப்பா நீ ட்ராவல் பண்ணி வந்தீல, அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், பேக்கில் ஒரு திங்ஸ் இருக்குது அதை நான் எடுக்கணும் அப்படின்னு. ஹீரோயினுக்கா இங்கே பயமாயிடுது, எங்கே நம்மளோட நைட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டானா மானம் போயிருமே, இந்த அம்மாவுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து வாங்கிக்கிட்ட கொடுத்துட்ருக்கானா. அவள் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த சூட் கேஸ் எல்லாத்தையுமே மூடிட்டுருக்கா. ஏன்னா அந்த நைட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா லக்கேஜோட வாசல் வரைக்கும் போயிட்டா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறான். இவங்களும் காரில் வந்து உட்காடுறாங்களா. ஒரு மெசேஜ் வருது, எந்த டைம்னு சொல்லு, நான் உன்னோட நைட் ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ அவன் விட மாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்திருக்கா. அந்த ஹாஸ்பிட்டலில் டேன் இருக்காங்கல்ல, அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க போல். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இவளோட டிபார்ட்மெண்ட்டுக்குமே டேன் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சுட்ருக்கா. இவங்க தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு ஒரு பொண்ணுமே வந்துட்டுருக்கா. இவ பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்கள்ல, அவங்களோட பொண்ணு. இவளுமே இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக தான் ஜாயின் பண்ணியிருக்கா. நீங்கள் 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்கள், ஹீரோ வந்துட்டு சூஸ் பண்ணுவான் யார் அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்றத. ஸோ 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த புது பொண்ணோட பேரை நம்ம வைட்டின்னு வச்சுக்கலாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக உள்ளே வந்துட்டுருக்கா. நீங்கள் தான் அந்த வைஸ் பிரசிடெண்ட்டோட பொண்ணா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டியராக பேசினா தான் உண்டு அப்படின்ட்டு அவளே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ அங்கே போய் உட்காரு, நீ அங்கே போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அவளோட டெஸ்கில் போய் உட்காந்துடுறாளா. அப்போ இந்த வைட்டி வந்து கேட்குறா, நீங்கள் ஏன் என்ன உங்களோட ஸ்டூடெண்ட்டாக சூஸ் பண்ணாமல் இவளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது என்னோடய ஃப்ரீடம். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு பாஸில் காட்டுறாங்க. டேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே பாரு எப்படிலாம் எழுதி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு. அதாவது ஹீரோட மிஸ்டர்ஸ் இவ அப்படின்ற மாதிரிலாம் எழுதி ஒட்டியிருக்காங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காதடி, நான் சீக்கிரமாகவே கிராஜுவேட் ஆயிடுவேன், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. மறுநாள் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சில நாதாரிஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இதோ பாருடா ஹீரோட மிஸ்டர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு. டேனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்ருக்கு. என்னடி சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் இவ தான் ஹீரோட மிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேனுக்கு வெறி ஆயிடுது. ஸோ ஜூஸ் எல்லாம் தூக்கி மூஞ்சில் ஊற்ற அந்த பொண்ணுங்க கடுப்பாகி சண்டைக்கு வர அப்படியே கலவரமாயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ 2 டீமையும் அப்படியே பிரித்து விட்டுட்ருக்கான். எதுக்கு இப்படி கத்திட்ருக்கீங்க, தேவையில்லாமல் நீ ஏன் அவளை டீஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவனோட ஷர்ட்டை கழட்டி ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அவன் மேலே வந்துட்டு இந்த ஜூஸ் எல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி அழுக்காக இருந்திருக்கான்.
அப்படியே ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டுருக்கான். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கே அப்படின்ற கவலை நம்ம ஹீரோனுக்கு கிடையாது. இப்போ ஹீரோ வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கானே அப்படின்ற ஒரு ஹாப்பியான ஃபீல் தான் மேடமுக்கு இருக்குது. அந்தளவுக்கு ஹீரோவை இவங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்துட்டுருக்கான். இவன் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இவனோட பேர் வந்து ஜெங்கு. ஸோ அவன் கேட்குறான், என்னடா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் அங்கேருந்து நைஸாக கலந்துக்கிறான், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஜெங்கு வந்து கேட்டுட்ருக்கான், என்னடா நடக்குது, அவனுக்கு அவளை பிடிக்குமா, என்னடா பேசிகிட்டு இருக்க, அவன் நம்மளோட ஜூனியர், அவ்வளோதான். ஜூனியர் மட்டும்தானா, இங்கே பாரு இந்த வீடியோவில் நீ அவளோட கையை பிடிச்சி கூட்டு போறியப்பா, உனக்கு அவளை பிடிக்கலை அப்படின்னா அவகிட்ட வந்து தூரமாக விலகிரு. அவள் ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணு. ஸோ தேவையில்லாமல் அவளை ஹர்ட் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு. என்னடா பைத்தியம் மாதிரி உழம்பிட்டுருக்கா, ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு மச்சான், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா இப்படி காமெடி பண்ணுற, வாடா அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ சொன்னதை பெருசாகவே எடுத்துக்கறல. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டை வந்துட்டு வாஷ் பண்ணி ட்ரையர்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு டேன் வரா. என்னடி என்னமோ ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அட ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு மேடமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஷர்ட்டை கொடுக்குற சாக்கில் நம்ம மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டா போல் சொல்லிகிட்ருக்கேன். நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது இன்றைக்கி நேற்று கிடையாது, ரொம்ப வருஷமாக எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்களை கண்கலங்காமல் வச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் அவனோட மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் தான் இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அவனுமே ஹக் பண்ணிக்கிறான். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. எல்லோரும் வந்து ரவுண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாருமே நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது டேன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வைட்டி இருக்கல்ல, அவள் தான் ஹீரோட ஸ்டூடெண்ட்டாக வரணும் அப்படின்னா அவங்க அப்பா ரொம்பவே ஆசைப்பட்டார். பட் ஹீரோ வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ அதனால் உனக்கு நிறைய எனிமீஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, உன்னோட வேலையை கவனமாக பாரு அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.